இங்கே இந்த லேடிக்கு பிரசவ வலி வருது. அவங்க புருஷனுக்கு ஃபோன் பண்ண உடனே அவசரமாக ரெகுலராக பார்க்குற டாக்டர் கிட்ட கூட்டு போகிறாங்க. அங்கே போனால் ஒரு லேடி டாக்டர் இருப்பாங்க. அவங்க இல்லை, இப்போ வேற ஆள் தான் இருக்காங்க, இப்போ ஓகேவான்னு கேட்டால் இவங்க புருஷனும் ஓகே சொல்லிடுறாரு. உள்ள ஆப்ரேஷன் தேட்டருக்கு கூட்டு போயிடுறாங்க. இந்த லேடி கத்துறதுல அங்கே இருக்க நர்ஸை ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க. அங்கே இருக்க சின்ன டாக்டர் சொல்கிறான், ஏன் இந்த மாதிரி பேசுறீங்க, நீங்களும் இந்த மாதிரி பிரசவ வலியில் தானே துடிச்சிருப்பீங்க, அமைதியாக பேசுங்கன்னு சொல்லும் போது அவள் கண்டுக்கவே மாட்டேங்கிறா. இந்த லேடிக்கு பிரசவம் பார்க்கறதுக்கு ஒரு ஆம்பளை டாக்டர் தான் வராரு. அவர் பார்க்கும் போது இந்த பொண்ணு சொல்கிறா, எனக்கு ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது, நீங்கள் பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு. இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு. இது எல்லா விஷயத்தையுமே சின்ன டாக்டரும் பார்த்துக்கிட்டு இருக்கான். உள்ள என்ன நடக்குதுன்னே தெரியாம புருஷங்காரனும் வெளியே தான் உட்காந்துருக்கான். அந்த ஹாஸ்பிட்டல் ஓனர் ஸ்ட்ரைட்டா உள்ள வந்துடுறான் ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ள. மயங்கிருக்க அந்த பொண்ணு கிட்ட தப்பான இடத்துல எல்லாம் கை வச்சுக்கிட்டு இருக்கான். அந்த நர்ஸ் மூஞ்சி மாறும் போது, இதெல்லாம் கண்டுக்காத, உனக்கான காசை நான் கொடுத்துட்றேன், உன் பொண்ணுக்கெல்லாம் கல்யாணம் வருது இல்லைன்னு சொல்லி அவங்களும் ஏமாத்திடுறான். இந்த விஷயத்தையும் அந்த சின்ன டாக்டர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ குழந்தையும் நல்லபடியாக பிறந்துட்டு புருஷங்கிட்ட எடுத்துட்டு வந்து கொடுத்த உடனே அவரும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காரு, உள்ள என்ன நடந்துச்சுன்னே தெரியாம. ஆனால் உள்ள பார்த்த எல்லா விஷயத்தையும் அந்த சின்ன டாக்டர் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றான். ஆனால் எல்லா டாக்டருங்களையும் குறை சொல்லலை, நான் நம்பி இருக்க ப்ரொஃபஷனில் இந்த மாதிரி சில டாக்டர்ஸும் சில மேனேஜ்மெண்ட்டும் இந்த மாதிரி தான் தப்பு பண்ணுறாங்க, அது எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு